மிக முக்கியமா சொல்லப்போனா கலை இயக்கத்துல வந்து ஒரு காலகட்டத்திலயும் ஒரு கலை இயக்குனர் வந்து மிகப்பெரிய இதுல கோல வச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா தோட்டாதரணி ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்தாரு. அவர் மூலியமா அப்படியே போனேன் நான். 2 3 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். மந்திர புன்னகை, விண்ணை தாண்டி வருவாயா, ராம் சார் படம் நான் போறேன் சார் சொல்லிட்டு நானா வேலைன்றே கேட்டேன். ராம் சார் கூட வந்து பேரன்பு ஜாயின் பண்றீங்க. அதே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. உடன் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா இருந்து நிறைய விழாக்களுக்கும் சென்றது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அக்ரிகேஷன். ஆமா ஆமா, இந்த அண்டங்காக்கா கொண்டக்காய் அதுல வர பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் போய் பண்ணுவோம். கில்லிலலாம் அந்த சாங்க்குலாம் போய் போடுவோம். அதான் சார் வந்து அது எல்லாமே வியப்பாக தான் இருக்கும். எப்படி சொல்றது, மேஜிக்காக ஒன்று பண்ணுவார். அதை ஸ்பாட்டில் பண்ணும்போது நம்ம பயங்கர வியப்பாக இருக்கும் அவரை பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அவரை பீட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பல பேரை முன்னிறுத்தி பல சினிமாக்கள் உருவாகும். அந்த மாதிரி பல சினிமாக்கள் மிக முக்கியமாக நம்ம சொல்லப்பட வேண்டியது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா கலை இயக்குனர். மிக முக்கியமான பல இயக்குனர்கள் மற்றும் அதுவும் இல்லாத மிக முக்கியமான கலை திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல படங்கள்ல பணியாற்றிருக்கக்கூடிய கலை இயக்குனர் குமார கங்கப்பன் அவரோட தான் நம்ம நினைக்கிறேன். வணக்கம். நல்லா இருக்காங்க. சினிமா துறையை பொறுத்தளவு தேர்வு செய்யறதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். தேர்வு செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அதுல நீங்க பர்டிகுலரா சினிமா துறையில கலையை எப்ப தேர்வு செய்யலான்னு முடிவு பண்ணி எப்படி இந்த கலைத்துறைக்கு தேர்வு செய்வீங்க? கலை இயக்குனர் துறையை இல்லை, இப்போ அதான் நம்ம ஆரம்பத்துல நம்ம ஆர்டிஸ்ட், நம்ம வந்து ஒரு ஓவியரா அப்படி நம்ம பயணப்பட்டு வரும்போது ஒரு அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆர்ட் டைரக்ஷன் இருக்கு. அதில் வந்து முதன்மையா இருக்கு. என்னதான் அனிமேஷன் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா எப்படி சொல்றது, நம்ம எல்லாமே வந்து உருவாக்குறோம்ல. எல்லாமே நம்ம இருக்கிறத வச்சு ஒரு 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 எழுத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை வந்து ஒரு ஒரு வடிவமாக மாற்றுறோம்ல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. ஆர்ட் டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதனால் நான் இந்த துறைக்கு மிக முக்கியமா வந்து கலை இயக்கம்னு சொல்லப்படும் பொழுது அந்த பீரியட்ல நீங்க வந்து பார்த்து சில படங்கள் இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஐ மீன் அப்போ உங்களுடைய காலகட்டத்துல அப்படி நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆன படம்னா எந்த திரைப்படம்? நிறைய படம் இருக்கு. நிறைய படம், ஆங்கில படமும் இருக்கு. தமிழ்லாம் வந்து நான் ரொம்ப நாயகன், தளபதி அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்த டைம்ல நம்ம தமிழ் படங்கள் சொல்றேன். இங்கிலீஷ் படம் நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு பிரமிப்பாச்சு. ஒரு 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 ஏரியாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு அதுல இருந்து நம்ம அந்த மாதிரி படங்கள் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. மிக முக்கியமா சொல்ல போனா கலை இயக்கத்துல வந்து ஒரு காலகட்டத்திலயும் ஒரு கலை இயக்குனர் வந்து மிகப்பெரிய இதுல கோல வச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த பீரியட்ல எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கங்கா அவர் இருந்தார் அப்பெல்லாம் அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பழைய கலை இயக்குனர்கள் இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா தோட்டாதரணி ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜீவன் சார், சாபு சிறில் சார், அப்புறம் ராஜீவன் சார். அப்படிப்பட்ட ராஜீவன் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ராஜீவ் சார் வந்து ஜாயின் பண்ணேன். எப்படின்னா அவருடைய நான் வந்து ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் போய் ஒர்க் பண்ணுவேன். அதாவது இந்த பேக்ரவுண்ட் படம் வரையிறது அது மாதிரி, இல்லைன்னா வந்து எதனா பெயிண்டிங் பண்ணலாம் போய் பண்ணி கொடுத்துட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ராஜீவன் சாருடைய ஒரு ஆனந்த விகடனில் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து அசிஸ்டன்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு அவர் நின்றுட்டு இருப்பார். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது சினிமாவில் வந்து நம்ம வந்து முன்னாடி வரோம் அப்படின்னா, நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் சேரணுன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம யார் கையை பிடிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ராஜீவ் சார் வந்து அந்த அந்த ஆனந்த விகடன் பேட்டியில தான் நான் பயங்கரமாக அவரை வந்து என்னடா அது இப்படி ஒரு ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அவர் மேலே ஒரு வியப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணி அயன் படம் அந்த படம் போயிட்டு இருந்தது. ஏவிஎம்ல போய் அவர் பார்த்துட்டு அப்படின்னா அவரோட அசோசியேட் ஒருத்தர் மனராஜ் அண்ணன் இருப்பாரு. அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் மூலியமா அப்படியே போனேன். நான் அதுக்கப்புறம் நான் 2 3 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். மந்திர புன்னகை, விண்ணை தாண்டி வருவாயா அதெல்லாம் வந்து நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்.
அதுக்கப்புறமேட்டு வந்து சார் வந்து ஆஃபீஸில் இதே போல் எல்லா அசிஸ்டன்ஸையும் வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இது மாதிரி ஒரு 3 படம் ஆரம்பிக்க போகிறோம்டா, அது யாராவது போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்கும்போது அப்போ வந்து சுசீந்திரன் சாருடைய படம் ஒன்று, அப்புறம் வந்து நம்ம கருப்பாயணி சார் படம் ஒன்று, அதுக்கப்புறம் ராம் சார் படம் ஒன்று. அப்போது ராம் சார் படம் நான் போகிறேன் சார் சொல்லிட்டு நானா வேலண்டியாக கேட்டேன், சார் ராம் சார் படம் பண்ணுறேன் சார். உடனே ஓகேலாம் சொல்லிட்டு சார். அதுக்கப்புறம் தங்க மீன்கள் நான் வந்து அதில் அசோசியேட்டாக, அதுக்கப்புறம் தரமணி ஆர்ட் டைரக்டர் ஆகிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு சில நம்மளுடைய இப்போ ராஜன் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ வந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வேண்டிய விஷயங்கள்லாம் ஏன் சொன்னீங்க? அதான் சார் வந்து அது எல்லாமே வியப்பாக தான் இருக்கும். அவர் வந்து எப்படின்னா அவருடைய ஸ்டார்டிங் ஒரு லொக்கேஷன் பார்க்க போகும்போதுலேருந்து ஆரம்பிக்கும் அவரோட வேலை, அவருடைய திங்கிங்கு. அதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அவங்க போனோடனே இமீடியட்டாக அவர் ஸ்கெச் பண்ணி காமிக்கிறது, இந்த இடத்த இப்படி மாற்றலான்னு சொல்கிறது, இதுக்கு கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலான்றது, அதுக்கப்புறம் ப்ராப்பிங்லாம் எப்படி பண்ணணுன்றது. அவர் வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, மேஜிக்காக ஒன்று பண்ணுவார். அதை ஸ்பாட்டில் பண்ணும்போது நம்ம பயங்கர வியப்பாக இருக்கும் அவரை பார்க்கும்போது. அப்புறம் செட் டிசைனிங்காக பார்த்தீங்கன்னா அவர் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அவரை பீட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா காக்க முதற்கொண்டு அந்த போர்ட் செட் முழுக்க தனித்தன்மையாக தான். ஆமாம், எல்லாமே அவர் செட் டிசைனாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். அது இல்லாமல் அவருடைய எப்படி அவரோட கலர் ஸ்கீம், அவருடைய ஸ்டைல் எல்லாமே எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். சொல்லிட்டே போகலாம். ஆமாம், அவர் சொன்னது இதுமாரி நீங்கள் சொன்னீங்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சில திரைப்படங்கள். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி சில திரைப்படங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்றளவு உங்களுக்கு வந்து மறக்க முடியாத சில திரைப்படங்கள் இருக்கும். அப்படியே இருந்தால் நீங்கள் சொல்லலாமா? நிறைய படம் இருக்கு. நிறைய நம்ம எப்படின்னா மொத்தமாக போவோம். இப்போ இந்தியன் இது சாரி விக்ரம் சார் படம், அதாவது இந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி அன்னியன், அதில் வர பெயிண்டிங்ஸு அதெல்லாம் போய் பண்ணணும். அப்புறமேட்டு வந்து அதே விக்ரம் சார் வந்து பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணார்ல சாமுராயெல்லாம் வந்து இந்த கோட் சீக்வன்ஸ்ல வந்து ஃபுல்லா கட் அவுட்ஸ், பேனர்ஸ், அதெல்லாம் போய் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த கில்லிலலாம் அந்த சாங்க்குலாம் போய் ஒர்க் பண்ணுவோம். இப்படி ஆர்டிஸ்ட் மொத்தமாக 10 பேர் 15 பேர் போயிட்டு நாங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒட்டுமொத்தமாக வேலை செய்வோம். நான் மட்டும் வேலை செஞ்சுன்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வேலை செய்வோம். கலை இயக்குனராக முதல் படம் வந்து உங்களுக்கு திறந்த டிசிசியம் அமைஞ்சது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவா அடுத்த கட்ட சொல்ல போனால் தரமணி சொல்லலாம். ராம் சார் கூட ஜாயின் பண்ணுறீங்க. ராம் சார் கூட இதற்கு முன்பாக நீங்கள் சொன்னீங்க தங்க மீன்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் கூட வந்து ஒரு கலை இயக்குனராகவே ஒர்க் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அவர் கூட ஜாயின் பண்ணுறீங்க தரமணி. அதில் எந்த விதமான மெனக்கல் இருந்தது சார் கலைமணி பொறுத்தவரை? தரமணி வந்து அதான் எல்லாமே வந்து சின்ன ஒர்க்காக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தரமணியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல அந்த பஸ் ஸ்டாப் போட்டுருக்குல, அது வந்து செட்டு. ஆமாம், அது செட்டு. அது நான் ஃபர்ஸ்ட் படம் தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் செட்டில் தான் ஆரம்பிச்சாரு. அந்த டைமில் வந்து பயங்கர புயல் மழை அப்படி இருந்துச்சு. அது மாதிரி ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே போகிற இடம்லாம் சின்னதாக ஒரு பஞ்சர் கடை, ஒரு கேண்டில் ஷாப்பு, ஒரு ஸ்டார்ஸ் விற்கிற இடம், ஒரு எம்டி ஹாலில் வந்து அந்த அவங்க ஆண்ட்ரியா வேலை செய்கிற ஆஃபீஸ் ஒர்க்கு, எல்லாம் காலியான வீடு தான் அவங்களோட வீடு. அதுக்கப்புறம் அந்த 23வது மாடியில் நாங்கள் ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த வீடு அது. 23 தரமணி? ஆமாம், தரமணியில் அந்த ஆண்ட்ரியா தங்கியிருப்பாங்களே அந்த வீடு வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது செவரு இங்கே ஃபுல்லாக ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்க தரையில், எதுக்குமே டோர் கிடையாது. அது எல்லாமே நாங்கள் வந்து கிரியேட் பண்ணோம், ஃப்ளோரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி அந்த கண்ணாடி இந்த புறா வந்து மோதும்ல அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு. அது சாரோடைய ரைட்டிங்கில் இருந்ததுனால அவர் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு செட்டு நல்லா வருதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டரோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த சண்டை நடக்கும்போது அந்த சண்டை பயங்கரமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளோரிங் வந்து வுட்டில் சவுண்ட் நம்மளுக்கு வேணும்னு வுட்டில் ஃப்ளோரிங் போடும் அந்த தரமணியில். அதுக்கப்புறம் வந்து அந்த பெயிண்டிங்காக இருக்கும், அந்த பையனோட பெயிண்டிங்ஸு. அப்புறம் வந்து நம்ம கண்ணாடி அந்த புறா வந்து திடீர்னு அந்த மோதி இறந்து போகணும் அந்த புறா ஒரு ரைட்டிங் தான். அதான் கண்ணாடி, அதான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் தான் இருக்குது. அது ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு விரிவாக எழுதுறாரோ அதை நீங்கள் அந்த பார்வையாளர் அந்த இது ரொம்ப ஈஸியாக அது தெரிஞ்சு டைரக்டர் கையில் தான் இருக்குது ஒரு செட் நல்லா வரது.
ஏன்னா அடுத்த கட்டமா சொல்ல போனா திரும்பி ராம் சார் கூட வந்து பேரன்பு ஜாயின் பண்றீங்க. அதே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா தரமணி சொன்னீங்க, பேரன்பு பார்த்து உடல் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா இருந்து நிறைய விழாக்களுக்கும் சென்றது, பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அக்ரிகேஷன். ஆமா ஆமா. அந்த உடன் ஹவுஸ் செட் கிரியேட் ஆனதை பத்தி அது சார் வந்து கூப்பிட்டு இந்த ஸ்ப்ரிங் ஹோட்டல் தான் மீட்டிங்ல இருந்தாரு. கூப்பிட்டு குமார் செட்டு போடணும் நீ செட்டு ஒன்று போகலாம் வாங்கிட்டாரு. சரி போனா ஏதோ சின்னதாக சொல்லுவார். எப்பயும் வழக்கமாக சார் வந்து அத்தியாவசிய தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டார். அது அந்த நீடு அந்த கதைக்கு அந்த சீனுக்கு வந்து முக்கியத்துவமாக தேவைப்படுதுன்னா அது எவ்வளோ காசாக தான் செலவு பண்ணுவார். ஆனால் அது தேவையில்லைன்னா அது வந்து தேவையில்லாமல் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுவார். அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இப்போ செட்டு போகணும் கூப்பிடும்போது நம்ம போகிறேன், சரி நிறைய சின்னதாக டீ கடை எதனாலும் பண்ண சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு போனால் அது சின்னதாக அப்படியே ஆரம்பிச்சது. அது சின்ன வீடாக தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடு வந்து நான் மாரி செல்வராஜ் எல்லாமே பயங்கரமாக தேடணும். அந்த வீடு கிடைக்குமா, அது மாதிரி ஒரு லேக் ஓரத்தில் ஒரு வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பல இடங்களை சுற்றி திரிஞ்சு போய் பார்த்தா எதுவுமே செட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் போயிட்டு ஒரு லேக்லேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி போனால் ஒரு மரப்பாலம் வந்து மரப்பாலத்தில் வீடு வரும்னா கிடைக்கல எதுவுமே. அப்புறம் இந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சி அங்கே செட்டப் போடலாம்னா அதுக்கு முன்னாடி அது சின்ன வீடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அந்த கதை வந்து போக 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 அது ஒரு ஹாலு 2 பெட்ரூம் அதை சுற்றி ஒரு கண்ணாடி போட்ட ஒரு போர்ட்டிகோ அப்படின்னு பெருசாக மாறிச்சு. அப்போது தான் வந்து சரி ஓகே சொல்லிட்டு அது ஸ்கெட்ச் பண்ணி 3D பண்ணி செட்டை 3D மாடல் பண்ணி அதுக்கப்புறம் மினியேச்சர் தான் பண்ணி சாருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒர்க் பண்ணும். அது வந்து ஆக்சுவலாக வந்து 16 நாளில் போட்ட செட்டு. 16 நாளே அது 16 days போட்டோம். அது வந்து பீக் அந்த குளிர் வந்து அந்த டிசம்பரில் போயிட்டு டிசம்பரில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணோம் நாங்கள். அதுதான் வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கார்பெண்டர்லாம் வந்து பெயிண்டர் கார்பெண்டர்லாம் வந்து அதட்டவும் முடியாது, திட்டவும் முடியாது. அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் கூட இருந்து நானே எல்லாரும் வந்து அந்த மன்னவனூர்லேருந்து ஹோட்டல் ரூம் எடுத்து தங்குவாங்க தூரமாக போயிட்டு. நான் வந்து கார்பெண்டர் கூடிய பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஹட்டு ஒரு குடிசை ஒன்று இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் மணின்னு சொல்லிட்டு ஒரு கம்பவுண்டர் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறவருக்கு சின்னதாக ஒரு சின்ன வீட்டில் ஒன்று தங்கி எவ்வளோ தான் இருக்கும் ரூம். இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இவங்கள டெய்லி காலைல அவங்கள நம்ம இருந்தோம்னா டேரக்டாக நம்ம அங்கே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும்ல. அதனால வந்து நான் அங்கேயே தங்கி அவங்க எல்லாரையும் டெய்லியும் நான் தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அப்படியே ஒரு ஈஸியாக நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த காலையில சொல்கிறேன், அந்த காலையில் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து ஒரு ஒரு பள்ளத்தில் இறங்கி ஒரு மேடு ஏறி அது ட்ராவலே வந்து ஒரு இங்கேருந்து போகிறதுக்கு வண்டிலாம் போகாது, ஜீப்லாம் போகாது. ஏன்னா அப்போது மழைலாம் இருந்ததுனால அந்த பனியெல்லாம் ஒரே வண்டி சுத்தம். மெட்டீரியல் எடுத்து போகிறதே பெரிய கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இங்கேருந்து மெட்டீரியல் வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது. அது வந்து இடையில ஒரு ஆறு இருக்கும், அதை கடக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணி மண்ணு போட்டு அதுக்கு ஒரு வண்டி பாதையாக்கி, ஏன்னா அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வரணுன்றதுக்காக அது பாதை வச்சு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எடுத்துக்கணும். இப்போ கார்பெண்டர் பெயிண்டர்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம அவங்க வண்டியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, சுற்றிட்டு போகணும். அதனால நான் அது நடந்தே போயிட சொல்லிட்டு நடந்தே தான் டெய்லி நடப்போம். காலைல போனோம்னா அப்படியே ஒரு 1/2 hour 1 hour வார்ம் ஆகணும் எல்லாமே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளைவுட்டை கூட பிடிக்க முடியாது, ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டியாக சுற்றி கூட நீங்கள் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி டைம் அது மாதிரி ரொம்ப ஃபாகாக இருக்கும், ரொம்ப குளிரும். 2 ஸ்வெட்டர் 3 ஸ்வெட்டர் 3 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாங்க எல்லாமே. ஆமாம், எல்லா ஒருத்தரும் நானே 3 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேன். இப்போ நம்ம வந்து ஹீட்ரு போடுறோம்னு வச்சுங்களேன் பக்கெட்டில், அந்த ஹீட்ரு எந்த அளவுக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு தான் சூடாகும். அதுக்கப்புறம் சில்லுன்னு தான் இருக்கும். அந்த அளவு இதில் தான் பகுதியில் போடப்பட்டோம். 2 மக்கு எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா 3ஆவது மக்கு சில்லுன்னு தான் இருக்கும். 2 மக்கு இதமாக இருக்கும், 3ஆவது மக்கு வந்து உங்களுக்கு பயங்கர அந்த சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அந்த இதில் பயங்கரமாக எனக்கு கார்பெண்டர் பெயிண்டர்ஸு, அப்புறம் ப்ரொடக்ஷன் முருகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சார் கூட தான் ராம் சார் கூட. அவர் வந்து கூட நின்று எல்லாருக்கும் காலையிலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டீ சுட்காப்பி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய உழைப்பு, இந்த எல்லாரோடைய உழைப்பும், அந்த லோக்கல் வண்டி ஓட்டின பசங்க, அது கார்பெண்டர், அதான் பெரிய உழைப்பு தான் அது. எனக்கு அந்த செட்டில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. பேர்னா நல்லா அது யாருமே நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து ராஜன் சார் தான் அனுப்பிச்சேன். சார் ராஜன் சார்
அனுப்பிச்சிட்டு நான் எப்போ செட்டு போடலாம் அனுப்புவேன் சார். ஓ இன்னும் இப்பயும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? எப்பயும் அனுப்பு. இப்போ பைசனுக்கு அனுப்பிச்சு போடுறதுலாம் அனுப்பிச்சு ராம் சாருடைய மின்சி சிவாவுடைய படத்தை அந்த ஹாட் ஸ்டார்ல பண்ணாங்க இல்லையா, அது கூட நான் பண்ணலாம் அனுப்புவேன். அப்பயே பார்த்தா ஏதோ சின்ன வீடு சொன்னீங்களா அப்படின்னாரு. பார்த்துட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இவ்வளோ பெரிய வீடடா அப்படின்னாரு. ஆமாம் சார் ரொம்ப நல்லா இருக்குடா பாராட்டினாரு. இப்ப ராஜீவ் சார் பாராட்டினாருன்னு சொன்னீங்க, பல பேர் அந்த செட்டை பார்த்துட்டு மிக சிறப்பாக பாராட்டியிருப்பாங்க. மம்முட்டி சார் ஏதாவது சொன்னாரா சார் அந்த செட் பார்த்துட்டு? மம்முட்டி சார் ரொம்ப எல்லாருமே வந்தவங்க எல்லாமே அஞ்சலி மம்முட்டி எல்லாருமே வந்து அது என்னமோ அங்கே இருந்த வீடு தான் அது, அதை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் ராம் சார் தான் அதை வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு ஏப்பாக தான் பாராட்டினாங்க. நம்ம இந்த ஊர் ஆளுமே தான் சுற்றிட்டு இருப்போங்க, ஆர்ட் ஆக்டருமே நம்ம இருக்க மாட்டோம். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ராம் சார். மம்முட்டி சார் இதுதான் ஆர்ட் ஆக்டரா அப்படி பார்த்தாரு. ஆமாம் ஆர்ட் ஆக்டர்லாம் வேற மாதிரி பாவல கண்ணாடி போட்டு ஆமாம் இது வேற மாதிரி ஆர்ட் ஆக்டர் அப்படின்ட்டாரு. இப்போ நீங்க பொதுவா ராம் சார் பத்தி சொன்னீங்க, சேலஞ்சிங்கா இருக்கும், சில விஷயங்கள் வந்து எது தேவைகளோ அதை பண்ணுவாருன்னு. அவர் கூட உங்களுக்கு தொடர்ச்சியா 3 படங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய இயக்கத்துல பயணிச்சது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான படங்கள். தரமணி, அடுத்து வந்து பேரண்டு, இப்ப நீங்க ஷேர் பண்ணீங்க, அடுத்து வந்து இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பேருக்கு மிச்சி சேவா சார் ப்ராஜெக்ட். 3 படங்களும் பண்ணியிருக்கீங்க. இப்ப நீங்க பணியாற்றும் இயக்குநர்களுக்கும் ராம் சாருக்கும் நீங்க உணரக்கூடிய யூனிக்கான விஷயங்கள் இருக்கும்ல. சார் ஒரு இயக்குநர்களும் ஒரு சில ஐடியாலஜில கரெக்டா இருப்பாங்க, கன்வே பண்ணுவாங்க. அப்படி அவர் கலை இயக்குநருக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுப்பாரு ராம் சார்? இல்லை அதான் ஸ்கிரிப்ட் அவர் எப்படின்னா எல்லாரையுமே கோ டைரக்டராக பார்ப்பாரு. எல்லாரையுமே கோ டைரக்டராக பார்ப்பாரு, எல்லாரையும் ஆர்ட் டைரக்டராக பார்ப்பாரு, எல்லாரையும் கேமரா மேனாக பார்ப்பாரு. உங்ககிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கும் முதல்ல அவர் வந்து அது வேணுன்றதுக்காக முதல்ல படிக்க சொல்லுவார், ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லுவார், படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவார், எப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுன்னு கேட்பாரு. அந்த வகையில் நம்மளுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. அதேமாதிரி அவருக்கு எது தேவையில்லைன்னு அதுவும் கரெக்டாக சொல்லுவார். வேணாம் குமார் வேணாம், நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப போட்டு அவருக்கு வந்து ஃப்ரேம் வந்து அது வந்து அவங்க அந்த ஆர்டிஸ்டோடைய உரையாடலை வந்து ஆடியன்ஸ் வந்து கவனிக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அந்த கவனம் போகக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதே மாதிரி எதனா ஒன்று தேவைன்னாலும் அதாவது நீங்கள் நம்ம தரமணியோட பார்த்துருப்பீங்களா, ஒரு அந்த அந்த ஒரு கப்பலுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருவாங்க, அதெல்லாம் டிசால்வ் பண்ணால் அப்படியே இதுக்கு அந்த சாங்கு போகும் அந்த கப்பலுக்கு. அது மாதிரி எதனா ப்ராப்பர்ட்டியாக நம்ம படிக்கும்போது எதனா ஒன்று தேவை அப்படின்னு ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும். இப்போ தங்கமீன்கள் வந்து நதி வெள்ள மேலே அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கப்பலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு கேரளாவில். இங்கே அந்த பாப்பா வந்து ஓடையில் வந்து சின்ன பேப்பர். ஸோ இதுமாதிரி நம்ம அந்த ஸ்கிரிப்டில் டீட்டெயில் இருக்கிறனால தான் நம்ம வந்து அதுமாதிரி எதனா ஒர்க் பண்ணுவோம். இதுமாதிரி ஐடியா சொல்லுவோம். நான் எதுவும் வந்தால் சொல்லுவேன் சார்கிட்ட, சார் இதுமாதிரி சார் எதுவும் பண்ணலாமா சார்னா அவர் வேணும் அப்படின்னா இது பண்ணுவாரு. ஆனால் அது நான் தயங்க மாட்டேன். அவர்கிட்ட கௌதம் சார்கிட்ட கூட சரி, கௌதம் சார்ட்ட செல்வம் ஆகட்டும், கேவி ஆனந்த் சார்ட்ட கூட சரி, இதுமாதிரி நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்ட நான் போய் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். நீங்கள் பண்ணலாம் சார், பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஸ்கெச் பண்ணி அப்படி சப்போஸ் அவங்க பேச விரும்பலை அப்படின்னா நம்ம விஷுவலானா ஸ்கெச் பண்ணி காமிச்சிடுவேன். இவன் ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்டு சின்னதாக ஒன்று வரைஞ்சி காமிச்சு இது ஒன்று பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து உரையாடத்துக்கு அவங்க டைம் இருக்காது, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம், அது நல்லா வரைஞ்சி காமிச்சு. நீங்க பயணிச்ச இயக்குநர்ல மிக முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து கௌதம் மேனன் சார். அவரோட நிறைய படங்கள் பயணிச்சிருக்கீங்க, வெப் சீரிஸா இருக்கட்டும் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் கூட நீங்க ஸ்டார்டிங் மைண்டா வச்சு உங்களுக்கு வந்து இந்த பாவக்கதைகள், நான் வந்து வினைத்தாண்டி ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க, நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணது. நான் சார் ராஜீவ் சார் படம் எல்லாமே வந்து கௌதம் சார் நான் தான் போவேன். நான் தான் போனேன். அப்போ வினைத்தாண்டி வருவாயாக்கு அப்புறம் நான் வந்து என்னை இருந்தால போனேன். வினைத்தாண்டி வருவாயாக்கு அப்புறம் அப்பப்போ சின்ன சின்ன சாங்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னை இருந்தால வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கௌதம் சார் போகிறேன். அசிஸ்டண்ட்டாக தான் நான் அப்போ தரமணிலாம் பண்ணிட்டேன். அதுதான் சார் போக சொல்லுவார், நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து தொடர்ந்து அவர் கூட ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது, நல்ல ஜேர்னி. அவரும் வந்து பயங்கரமாக ராம் சார் மாதிரியே தான் அவரும் பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு. என்ன பண்ணணும்னா பண்ணலாம், எப்போ வேணாலும் பேசலாம். ஏன்னா கலை இயக்குனராக வந்து மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து கௌதம் சார் கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறீங்க. இன்னொன்று அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாரு. அவர் படத்தில் காட்டப்படும் காட்சிகளாக இருக்கட்டும், விஷுவல் சென்ஸ் பயங்கரமான ஒரு இயக்குனர்.
அவர்கிட்ட நீங்க வந்து மிக முக்கியமா ஒர்க் பண்ணது குயின்னு சொல்லலாம் வெப் சீரிஸ். அது வந்து என்னன்னா ஒரு பயோகிராஃபி அது இல்லாம அதுல வந்து பீரியாடிக்காவும் இருக்கும் நிறைய விஷயங்கள். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன மெனக்கெடுதல் இருந்தது? அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அந்த ப்ராப்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த காலகட்டத்துல. அதுல நீங்க ரிசர்ச் பண்ண விஷயங்கள், அவர் உங்கள்கிட்ட கன்வே பண்ற விஷயங்கள், அவர் எந்த மாதிரி யூனிக்கா அவரும் உங்கள்கிட்ட பேசுவார்ல, சில விஷயங்கள் இருக்கும் அவரும் உங்களுக்கும் உங்களோட கான்வர்சேஷன் அதுல அவர் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவர் வந்து என்ன பயமா நம்புவாரு. ஆனா இவங்களுக்கு தெரியும் இவன் பயணிக்கிற படங்கள்லாம் இது மாதிரி படங்கள் தான், பணம் ஒர்க் பண்ற படங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும், இவன் வந்து படிப்பான் இவன், அதனால வந்து இவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அதிலெல்லாம் உள்ள வர மாட்டார். என்ன அவர் நம்ம கிட்டனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எதனா ஒன்று சப்போஸ் ஒன்று பண்ணணும்னா நம்ம பக்கத்துல இருந்து ஒன்று பண்ணி கொடுத்தா போதும். மற்றபடி அவர் பெருசாக வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ்னா ஆர்ட்டா ப்ராப்பர்ட்டியா வந்து கேட்டுக்க மாட்டார். அவர் நம்புவார், அவன் பண்ணுறானுங்க கரெக்டாக பண்ணுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம அது மாதிரி எதுவும் அவர் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவர் பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நாள் வச்சதில்லை. அது நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கான ரிசர்ச் பண்ணுவோம், அதுக்கான ரெஃபரன்ஸ் அனுப்புவோம். இதுவே பண்ண போகிறோம் சார், இதுவே பண்ண போகிறோம் ரெஃபரன்ஸ் அனுப்புவோம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் எல்லாமே ஓகே சொல்லுவார். இப்போ கௌதமன் சார் பற்றி நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேச மாட்டாரு, கன்வே பண்ணுவாருன்னு. அவருக்கும் உங்களுக்குமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. நீங்கள் பணியாற்றதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களை அவரையும் வீக்க வச்சிருக்கோம், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார்ல, இதை பார்த்துட்டு நான் வந்து உண்மையிலே இந்த விஷயத்த நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்க? அவர் நிறைய சொல்லியிருக்காரு, அது நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றியோடு சொல்லுவேன். எப்படின்னா நான் ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன். ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நாள் கதை ஒன்று எழுதி நான் வந்து சார்ட்ட போயிட்டு சார் ஒரு நரேட் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அவர் உடனே என்னடா அப்படின்னாரு, இல்லை சார் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் சார் பண்ணுவேன். சார் நான் ஓகேடா சொன்னாங்க. கதை சொன்னேன், சின்ன ஒரு 20 மினிட்ஸோ ஒரு மாதிரி டைலாக் இல்லாமல் ஒரு டெஃபெண்டை பற்றியும் அது சொன்ன அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீ சொன்ன மாதிரி என்றா அப்படின்னாரு. உடனே ஒரு 30,000 பணம் கொடுத்தாரு அதை எடுக்க. இது ஷாக்கிங். அது என்னால் மறக்கவே முடியாது. அது பயங்கர, அது இன்னும் அது வந்து என்ன சொல்றது, ஒரு மனதுக்கு நெருக்கமா இருக்கு. அது இன்னும் நம்மளுக்கு வந்து அதை பாதுகாத்து வச்சுக்க நினைவை அதுக்கான முயற்சிகளை பண்ணணும் இன்னும் அந்த மாதிரி அந்த இது நான் இன்னும் மைண்ட்ல வச்சு அது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஏன்னா சொன்ன உடனே நான் சும்மா சொன்னேன், அவர் உடனே அது வந்து உடனே பிடிச்சி போயிட்டு அது காசு ஒரு 30,000 கொடுத்தது வந்து பெரிய விஷயம் அந்த டைம்ல சொல்றேன். அப்படியே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாம அதை ஏற்றான ஒரு ஊக்குவித்தார்ல, அந்த இது ரொம்ப நெகிழ்வான தருணமாக முடிகிறது.